இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாளிலே தங்களது பிறந்த தினத்தை, திருமண ஆண்டை, குருக்கள், துறவியர்கள் அவர்களது ஆசிரின் நாட்களை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்ற இந்த தருணத்தில் அத்தனை பேரினுடைய நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய செட்டையின் மறைவில் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உரைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன். ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரேமியா கூறியது, நீங்கள் கேட்ட இச்சொற்களை எல்லாம் இக்கோவிலுக்கும் இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனதை மாற்றிக்கொள்வார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கிறேன். நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள், என்னை நீங்கள் கொல்வீர்களாகில் மாசற்ற இரத்த பழி உங்கள் மேலும் இந்நகர் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்து விழும். ஏனெனில் இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். பின்னர் அத்தலைவர்களும் மக்கள் எல்லாரும் குருக்களையும் இறைவாக்கினரையும் நோக்கி, கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம். ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலேயே இவன் நம்மிடம் பேசியுள்ளான் என்றார்கள். ஆனால் மக்கள் கையில் எரேமியா அகப்பட்டு கொல்லப்படாதவாறு சாப்பானின் மகன் அகிகாம் அவருக்கு உறுதுணையாய் இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தருளும். என்னை வெறுப்போரிடம் இருந்தும் ஆழ்கடலில் இருந்தும் என்னை விடுவித்தருளும். பெருவெள்ளம் என்னை அடித்துக் கொண்டு போகாதிருப்பதாக. ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக. படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எளியேன், சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன். கடவுளே, நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றெழ செய்தார். இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழ செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லி கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்ட செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வர செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, என்னதான் நடந்தாலும் உள்ளத்துல படுறத நாம பேசுறனும்
அதையே பண்ணிடணும். சமயங்கள்ல பேசுவது வேணுமாக இருந்தால் புத்தி சாதுரியமாக இல்லாது போகலாம். ஒரு கூட்டத்தில் நாம் ஒரு காரியம் பேசுவோமாக இருந்தால் அந்த காரியத்தின் நிமித்தம் மக்கள் நம்மை இழிவாக கருதக்கூடும். ஒரு வேளையில நாம அவர்களது நகைப்புக்கு ஆளாகக்கூடும். ஆகவே பேசுகின்ற பொழுது கொஞ்சம் கவனித்து பேசணும். ஆனாலும் பேச நினைப்பதை சந்தர்ப்பம் பார்த்து பேசிடணும். எது சரி அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசுக்கு தோணுதோ அதை பேசிடணும். அது போலதான் எது சரி அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசுக்கு தென்படுதோ அதை நாம பண்ணிடணும். நாம யாருக்குமே பயப்பட வேண்டியது கிடையாது. நாம பயப்பட வேண்டியது தெய்வத்திற்கு. ஏன்னா நாம இறுதியில கணக்கு கொடுக்க வேண்டியது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய யாருக்குமே கிடையாது, அந்த தெய்வத்துக்கு தான். ஆகவே அவருக்கு முன்னாடி நாம நீதிமான்களாக இருந்து விட்டால் போதும். இன்னைக்கு ஆண்டவர் தாமே நம் அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகின்றார், நீதிமான்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் விண்ணரசுக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ நாம ஆண்டவரது அரசுக்கு உரியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய பேச்சிலும் செயலிலும் நாம நீதி உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய மனசுக்கு எது சரி அப்படின்னு சொல்லி படுகிறதோ அதை நாம பேசுவதும் செயல்படுத்துவதும் நம்முடைய கடமையாகும். இத நான் சொல்லுகின்ற வேளையில மனசு அப்படின்னு சொல்லிக்கிட்டோம் பார்த்தீங்களா? இந்த மனசு எப்பேற்பட்ட மனசாக இருக்கணும் அப்படி என்பதையும் சொல்லிடுறேன். இந்த மனசு சாதாரண மனசாக இருந்தால் போதாது. This conscience should be a well-formed conscience. அதாவது நம்முடைய மனச்சாட்சி இருக்கிறது அல்லவா, அது நல்லபடியாக உருவாக்கப்பட்டதாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் நீதி நேர்மை எது அப்படின்னு சொல்லி தெரிந்து அறிந்து உருவாக்கப்பட்ட மனசாக இருக்கணும். இன்னும் ஆழமாக சொல்ல போனால் தெய்வம் இந்த உள்ளத்தில் குடியிருந்தால் தெய்வம் ஒரு சூழ்நிலையில எப்படி முடிவெடுப்பாரோ, எப்படி நம்மை முடிவெடுக்கும்படி தூண்டுவாரோ அப்பேற்பட்ட சிந்தையோடு நாம் பேசவும் செயல்படவும் முன்வர வேண்டும். அப்படி நாம நடந்து கொள்வோமாக இருந்தால் நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கணும். 100% இந்த உள்ளம் ஒவ்வொரு நாளும் தூய்மையாக இருப்பது கிடையாது. அன்றாட சிக்கல்களினால் சூழ்நிலைகளினால் இந்த உள்ளம் அப்பப்போ கரைப்படுவது உண்டு. அப்படி கரைப்படுகின்ற வேளையிலெல்லாம் அந்த கரையை நாம் நீக்கிவிடணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சன்னிதானத்தில் மன்னிப்பு கேட்கணும். நாம மன்னிப்பு கேட்கின்ற ஒவ்வொரு தருணமும் நமக்கு மன்னிப்பு கொடுக்க தெய்வம் தயாராக இருக்கின்றார். நாம் மன்னிப்பு கேட்க தயாராக இருந்தால் அவர் மன்னிப்பை மாத்திரம் அல்ல, அவர் தெய்வம் அல்லவா, மன்னிப்போடு சேர்த்து அவர் தன்னுடைய கிருபையையும் கொடுப்பார். கிருபை எதற்கு தேவை தெரியுமா? வேதத்துல பவுல் அப்போஸ்தலன் தன்னால் சில காரியங்களை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நிற்கின்றான். அப்பொழுது தெய்வம் சொல்லுகின்றார், கவலைப்பட வேண்டாம், உன்னால் முடியாத காரியங்களை கூட முடிய பண்ணும்படிக்கு என்னுடைய கிருபை உன்னோடு இருக்கிறது, என்னுடைய கிருபை என்னுடைய அருள் உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த கிருபையை அந்த அருளை ஆண்டவர் தன்னுடைய மன்னிப்போடு சேர்த்து நமக்கு கொடுப்பார். அப்படி கொடுக்கின்ற பொழுது அவற்றை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்மால் முன்னெடுத்து செல்ல முடியும். இன்னைக்கு வாசகத்துல எரேமியா பேசிய பொழுது அங்கே நின்ன ஜனங்கள் எல்லாரும் அவரை கொல்லும்படியாக திட்டம் போட்டார்கள். எரேமியா சொன்னார், நான் இங்கே பேசுவது என்னுடைய வார்த்தைகள் கிடையாது, தெய்வத்தின் வார்த்தைகள். இதற்காக என்னை கொல்லப் போகின்றீர்களா? காரியமில்லை. ஆனால் ஒன்று, என்னை நீங்கள் கொன்று விட்டால் என்னுடைய இரத்தத்தின் பழி உங்க அத்தனை பேர் மீதும் விழுந்துவிடும். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எரேமியாவை காப்பாற்றினார் அல்லவா? அது போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம் கூடாக இருந்து பேசக்கூடிய காரியங்களை நாம் பேசுவோமாக இருந்தால் அவர் நம்மை உந்தி தள்ளி செயல்படும்படியாக அவர் கட்டளையிடக்கூடிய காரியங்களை நாம் செயல்படுத்துவோமாக இருந்தால்
இன்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஆசிரின் சிகரங்களை தொற்றுக்கொள்ள வாழ்விலே மகிழ்வின் உச்சங்களை சிகரங்களாக தொட்டு நிற்போம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர், எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நமக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் வேண்டி நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்கும்படியாகவும் வேண்டி நிற்போம். நம்முடைய தேவைகளை நாம் கேட்ட மாத்திரத்திலேயே தெய்வம் நமக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஒற்றுமையோடும் மகிழ்வோடும் அன்புறவோடும் வாழும்படி அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாய் இருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாள் பூராகவும் நீர் எங்களோடு வழித்துணையாக வருவீராக. நாங்கள் கையிட்டு செய்கின்ற அத்தனை காரியங்களிலும் எங்களுக்கு ஆசீரும் நன்மையும் கிருபையும் பெருக நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் பிரியப்படுவதன்படி எந்நாளும் மகிழ்ந்திருப்போம். May God bless you and see you all tomorrow. புயல் காற்றில் சாயாத புல் வாழ்க்கை எங்கும் இல்லை, அதற்காக அது தோல்வி என்றிங்கு சொல்வதுமில்லை. புரியாத மனதுக்கு நிலவோடு இருப்பது கரையே, புரிந்தாலே வானுக்கு அது கூட அழகின் அழகே. இரு துண்டாக உடைந்தாலும் கண்ணாடி தான் காட்டும் பிம்பத்தின் மாற்றங்கள் கிடையாதே. அது போல் உன்னை யார் இங்கு உடைத்தாலும் உன் தேவன் உருவாக்க உன் பக்கம் மறவாதே. உன் காயங்கள் ஆறும் நாட்கள் இனி தூரங்கள் இல்லை மனமே. தலை போனாலும் கூட புட்கள் தன் நம்பிக்கை கொண்டு தளிக்கும். இந்த நிலை மாற நொடி போதும், இது கூட நிலை இல்லை, இது கூட கடந்திங்கு போய்விடும். இந்த உலகத்தில் மாறாத ஒன்றென்றால் அது கூட மாற்றம்தான், அதை மட்டும் மறவாதே. இந்த நிலை மாற நொடி போதும், இது கூட நிலை இல்லை, இது கூட கடந்திங்கு போய்விடும். இந்த உலகத்தில் மாறாத ஒன்றென்றால் அது கூட மாற்றம்தான், அதை மட்டும் மறவாதே.